சமீபத்தில் ஒரு ஜாதகம் சீட்டு போட்டு அவங்க பணம் போய் சிக்கிக்கிருச்சு. சீட்டு இவங்களுக்கு போட்டாங்க, பணம் வாங்கினவங்க சீட்டு பிடிச்சவங்க பணம் தர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வசூல் ஆகலை. நான் வசூலாகி தான் தருவேன், என்கிட்ட பணம் இல்லை, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். ஸோ அவர் ஏதாவது ஒரு லேண்டு கிண்டு அவர் விற்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த சீட்டு பிடிச்சவரும். இதுக்கிடையில் அவர் கொஞ்சம் ராங்காகவும் பேச ஆரம்பிக்கிறார், இவங்களை ஹார்ஸாக பேசுகிறார். அப்போ இவங்க ஐயா ரொம்ப சிரமமாக இருக்குது, அம்மா நீங்கள் சீட்டையே போடக்கூடாதம்மா, சீட்டு போட்டால் சிக்கலாயிருமேம்மா அப்படிங்கிற. ஆமாம் ஐயா, தெரியாமல் போட்டுட்டோம். அந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கும்பராசியில். கும்பங்கிறது தனுசு மகரம் கும்பம், மூணுமே கொங்கு மண்டலம். தனுசு மகரம் கும்பம் மூணுமே கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம். அப்போ அந்த ஜாதகத்தில் 3 கூடையவர் 8 கூடையவர். 3ங்கிறது ஏழை சீட்டு, 3ங்கிறது கமிஷன், 3ங்கிறது தரகு, 3ங்கிறது சீட்டு, 8ங்கிறது தடை. அதுவும் எங்கே இருக்குது? கும்பராசியில் இருக்குது. கும்பம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னங்கய்யா அதுக்கு பரிகாரம்? ஏம்மா நீங்கள் சீட்டு போட்டது முதல்ல தப்பு. ஸோ சீட்டு போட்டீங்க, இது யாரும் சொல்லலையா? யாருமே சொல்லலைங்கய்யா, போட்டோம், இப்போ எங்களுக்கு காசு வேணும், பரிகாரம் என்ன? சரி செஞ்சாச்சு, வேறு வழி ரெமெடி வேணும். அம்மா கொல்லிமலையில் உங்களுக்கு பக்கம் தானே கொல்லிமலை? ஆமாங்கய்யா பக்கத்தில் தான் எங்களுக்கு கொல்லிமலை. கொல்லிமலை போய் 8 கை அம்மன் ஐயா, 3ங்கிறது கை, 3ங்கிறது கை, 3ங்கிறது ஷோல்டர், 3ங்கிறது சீட்டு, 3ங்கிறது கமிஷன், 8ஆம் இடங்கிறது 3 8 சேர்ந்தது 8 கை அம்மன். 8 கை அம்மன்கிட்ட போய் பூட்டு வாங்கி பூட்டிட்டு வாங்க. அங்கே பூட்டு வாங்கி பூட்டுவாங்க, பூட்டு வாங்கி பூட்டிட்டு வாங்க. 8ங்கிறது லாக் பண்ணுறது. அங்கே போய் நல்லா மன உருகி வேண்டி, எனக்கு போட்ட சீட்டு காசு எனக்கு வேணும், இந்த பணம் வந்தால் தான் ஏதாவது நகை நட்டு வாங்கி ஏதாவது நான் செய்ய முடியும், ஸோ பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்க்க முடியும், எனக்கு வேணும்னு அந்த அம்மாட்ட கோரிக்கை வச்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் பணத்தை கொடுத்துருவார். அவருக்கு ஏதாவது இடங்கடை விற்று, 3ங்கிறது காலி நிலம், இடங்கடை விற்று கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இந்த பூட்டின சாவியை உங்கள் பூட்டை கண்டுபிடிக்க முடியாது, சாவியை கோயிலே கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இதுதான் பரிகாரம். ஐயா இதான் பரிகாரமா? இதுதான் பரிகாரம்.